எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிம்பிளி ஜே பேர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 100+ ஜாப் வேகன்சி வச்சு ஒரு கம்பெனி வந்திருக்கு. அது கம்பெனி நேம் என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் எதிர்பார்க்கறாங்க, எப்படி வந்து இதுக்கு அப்ளை பண்றது அப்படின்ற வந்து இந்த வீடியோ நம்ம தெளிவா பேசியிருக்கோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ கம்பெனி நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா RANE அப்படின்றது தான் கம்பெனி நேம். சோ இவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என்ன வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸ்டீரிங் அண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம், வால்வ் ட்ரெயின் காம்போனன்ட்ஸ், ஃபிரிக்ஷன் மெட்டீரியல் ப்ராடக்ட்ஸ், கனெக்டட் மொபிலிட்டி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க யூனிட்ல. சோ வேகன்சின்றது 100 வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 18 to 30 ஏஜஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ 18 ஏஜஸ்ல இருந்து 30 ஏஜஸ் வரைக்கும் கண்டிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ டிப்ளமோ அண்ட் ஐடிஐ மட்டும் படிச்சிருந்தா போதும். இதுல வந்து அப்ளை பண்றதுக்கு நீங்க பாஸ் ஆர் ஃபெயில் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். ஐடிஐ இன் டிப்ளமோ பாஸ் ஆர் ஃபெயில் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். கண்டிப்பா குவாலிஃபிகேஷன் இதுதான். சோ ஜாப் ரோல் அப்படின்றது உங்களை என்ன ரோல் எடுக்க போறாங்க அப்படின்னா ட்ரெயினி அப்படின்ற ரோல்ல தான் உங்களுக்கு எடுக்க போறாங்க. டெசிக்னேஷன் அங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட்ல வேலை இருக்க மாதிரி இருக்கும். சோ ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஜாப் டெசிக்னேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் என்ன சேலரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமா படிச்சவங்களுக்கு 13,000, ஐடிஐ படிச்சவங்களுக்கு 12,000 வந்து பாத்தீங்கன்னா இவங்க சேலரி அப்படின்றது ப்ரொவைட் பண்றாங்க. சோ குட் சேலரி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிலேயே ப்ரொவைட் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பார்க்க வகையில சோ திருச்சி, மணப்பாறை, கோவில்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ திருச்சி, மணப்பாறை அண்ட் கோவில்பட்டி டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. சோ ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆனா பெண்ணான்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒன்லி மேல் மட்டும் இருந்தா நீங்க அட்டன் பண்ணலாம். சோ ட்ரெஸ் கோட் வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ்ல வந்து யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க ஃபார்மல்ஸ்லயே நீங்க இருக்கலாம் அந்த கம்பெனில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா விராலிமலை, திருச்சி அப்படின்ற லொகேஷன்ல இந்த கம்பெனின்றது லொகேட் ஆயிருக்கு. சோ கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் சைட்ல கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் நீங்க சைட்ல நீங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கான இன்டர்வியூ எப்ப, என்ன போன் இன்டர்வியூ இல்ல வாக்கின் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. சோ நீங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்க ஜாப் வாங்குற மாதிரி இருக்கும். சோ அண்ணா யூனிவர்சிட்டி நியூஸ்க்கு வருவோம். சோ அண்ணா யூனிவர்சிட்டி நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சில ரூமர்ஸ் வந்து சில பேர் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்ததாகவும், சோ ஹிந்து நியூஸ் பேப்பர்ல சில விஷயங்கள் வந்து இந்த பாஸ் பண்ணி விடுறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள வந்து திருப்பி நாங்க பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல்ல பார்க்க முடியுது. யூடியூப் சேனல்ல பேசி பார்க்கல, கமெண்ட் செக்ஷன்ல சிலது பார்க்க முடியுது. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து பேசி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில சண்டை வர்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடந்துட்டு இருக்கு சில கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ அதெல்லாம் இந்த நோட்டிபிகேஷன் வந்தாலும் கண்டிப்பா நான் வந்து அப்டேட் பண்றேன். அப்படி இல்லைனாலும் கரெக்டா அண்ணா யூனிவர்சிட்டியா இருந்தா அண்ணா யூனிவர்சிட்டி நோட்டிபிகேஷன்ல வரும். அப்படி இல்லைன்னா நியூஸ்லயே கூட வந்துடும். இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மத்த யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் இந்த மாதிரி கேன்சல் பண்ண போறாங்க, இந்த மாதிரி அரியர் ஃபீஸ் கட்டாதவங்களுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வரும். தேவையில்லாத இந்த ரூமர்ஸ் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க கமெண்ட் செக்ஷன்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல் கிளியர் பசங்க எல்லாம் இருந்துகிட்டு நிறைய பேர் இந்த ட்விஸ்ட் பண்ணி விடுறது, ஃபேக் நியூஸை கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. எதையும் பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல, எதுக்கும் நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இப்ப ஃபைனல் இப்ப பாஸ் அவுட்டா இருக்கட்டும், ஃபீஸ் கட்டினவங்களுக்கு இப்ப வந்து பாஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் கட்டாதவங்களுக்கு தான் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இன்னும் அதை யாரும் நம்பாதீங்க. சில பேர் நிறைய ரூமர்ஸ் கலப்புவாங்க. சில பேர் ஃபீஸ் கட்டினவங்களுக்கே கிளியர் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வருது. சோ அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. கிளியர் தான். இதுக்கப்புறம் இது காசு கட்டாதவங்களுக்கு மட்டும்தான் இப்ப பெண்டிங்ல நிக்குது. அது மட்டும் வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணிடலாம். சோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஜாப் ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற சொல்லி இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.